வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பார்வையாளர்களே, இந்த சிகரம் தொட்ட சினிமாவை நீங்கள் எந்த அளவிற்கு ரசித்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது நன்றாக தெரிகின்றது. காரணம், நீங்கள் பல படங்களை சொல்லி அந்த படத்தை பற்றி கூறுங்கள் என்று கேட்பது மிகவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றது. அதாவது நீங்க சொல்லக்கூடிய எல்லா படத்தையும் ஒரே டயத்தில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த வருஷத்துல பிறந்த படங்களை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். இப்போது 1967ஆம் ஆண்டில் வெளியான படங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்கின்ற படங்கள் எல்லாம் எந்த வருடத்திலே வெளியாகி இருக்கிறதோ அந்த வருடத்து படங்களின் பட்டியலிலே தானாக வந்து சேர்ந்துவிடும். அப்போது நீங்கள் அந்த படங்களை எல்லாம் கேட்டு ரசித்து சந்தோஷப்படலாம். ஆக அனைத்து படங்களுமே, வெற்றி பெற்ற அனைத்து படங்களுமே இந்த நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற திரைப்படம் லட்சுமி கல்யாணம். சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம் இந்த லட்சுமி கல்யாணம். இந்த லட்சுமி கல்யாணம் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு லட்சுமிங்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பது எப்படி? ஏன்னா அவளுக்கு பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுது. லட்சுமியாக வெண்ணிராடை நிர்மலா நடித்திருப்பார்கள். அவருடைய தாயாக சவுகா ஜானகி அவர்கள் நடித்திருப்பார்கள். தந்தையாக மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் நடித்திருப்பார்கள். மேஜர் சுந்தரராஜன் வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்துவிட்டு தலைமறைவாகி விடுகிறார். அதனால அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது தடையா நிற்குது. அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு குற்றவாளியா இருக்கான், தலைமறைவாயிட்டான், அவனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணுக்கு வரன் கிடைக்காம கல்யாணம் நடக்காம. இந்த சூழ்நிலையில் தான் அவங்களோடவே இருக்கக்கூடிய வி.கே. ராமசாமியும் சிவாஜி கணேசனும் சேர்ந்து அந்த லட்சுமிக்கு கல்யாணத்தை பண்ணியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்து அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்வதாக முடிப்பதுதான் இந்த லட்சுமி கல்யாணத்தின் கதைக்களம். இதை வந்து பாலாஜி, ஆர்.எஸ். மனோகர் எல்லாருமே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும்னு விருப்பப்படுவாங்க. பட் ஆனால் அவங்களாம் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கறதுனால அந்த பொண்ணு கல்யாணம் நடக்காம. ஒரு நல்ல மணவாளனை தேர்வு செய்து அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் சிவாஜி கணேசனின் குறிக்கோளாக இருக்கும். அப்படித்தான் அவரும் தேடி கண்டுபிடித்து இந்த திருமணத்தை அற்புதமாக செய்து முடிப்பார். இதுல வந்து சோவும் கருணாநிதி அவர்களும் நகைச்சுவை கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பான முறையிலே நகைச்சுவைகளை பண்ணியிருப்பார்கள். இந்த லட்சுமி கல்யாணம் என்ற இந்த படத்தை ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் மூலமாக ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருப்பார்கள். இந்த படத்தை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருக்க கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதியிருப்பார்கள். ஜி.ஆர். நாதன் அவர்கள் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவையும் இயக்கத்தையும் செய்திருப்பார்கள். திரைக்கதைக்கு வசனம் எழுதியவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள். இப்படி இந்த படம் சிறப்பான சிந்தனையாளர்களால் உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த லட்சுமி கல்யாணம். ஊனமான என் தங்கை ஊனமான ஒரு மாப்பிள்ளையாவது கிடைக்காதா என்பதுதான் என் கடைசி முயற்சி. நல்ல மாப்பிள்ளைகள் கிடைக்க மாட்டார்கள். கிடைத்தாலும் அவர்கள் அவளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். பணம் இருந்தால் கல்யாணம் ஆகிவிடும் என்றார்கள். என் 300 ரூபாய் சம்பளத்தில் முடியாது. எப்படியோ முயற்சி செய்து ஏதோ ஒரு வழியில் 20,000 ரூபாய் சேர்த்து வைத்திருந்தேன். மாப்பிள்ளை தேடி தேடியே அந்த 20,000 செலவாகிவிட்டது. கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கு கதை எழுதியிருப்பார்கள். கண்ணதாசன் தான் கதையும் பாடல்களும் கண்ணதாசன். வசனம் வந்து ஏஎல் நாராயணன். ஒளிப்பதிவு இயக்கம் வந்து ஜி.ஆர். நாதன். தயாரிப்பு வந்து ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ். இப்படியாக உருவாக்கப்பட்ட இந்த லட்சுமி கல்யாணம் என்ற படம் வெண்ணிராடை நிர்மலாவுக்கு மிக ஒரு சிறந்த படமாக அமைந்தது. என்ன சார், யாரை பாக்குறீங்க? இங்க ராஜா பேங்க் கேஷியர் பாலுங்கிறது யாரு?
ராஜா பேங்க்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவரை நாங்க அரெஸ்ட் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட்? எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? ராஜா பேங்க்ல இருந்து இவர் 20,000 ரூபாய் கையாளித்ததா கம்ப்ளைண்ட். இதில் வந்த பாடல்கள் அனைத்துமே அனைத்து மக்களாலும் ரசிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாடி நிர்மலாவை பெண் பார்க்க வருவாங்க. அப்போ அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. ராமன் எத்தனை ராமனடி அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாட்டல எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் கேட்கும் பொழுது நாம் மெய்மறந்து போவது நிச்சயம். அப்படி ஒரு பாடல் தான் அந்த பாடல். ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி அப்புறம் தங்கத்தேரோடும் வீதியிலே ஊர்வலம் போகுதடா கல்யாணம் பந்தலிலே லட்சுமி கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல். தேரோடும் வீதியிலே தங்கத்தேரோடும் வீதியிலே தங்கத்தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போகுதடா செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம். அந்த பாடலும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். இப்படி பாடல்களால் மற்றும் இந்த படம் பெரும் வெற்றியை அடைந்து விடாது என்பதாலும் வசனங்கள் அற்புதமாக எழுதியிருப்பார்கள். கதையை கண்ணதாசன் அவ்வளவு அற்புதமாக உருவாக்கியிருப்பார். பாடல்கள் அனைத்தையும் சிறப்பாக எழுதியிருப்பார். இயக்கமும் சிறப்பாக இருக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பும் வி.கே. ராமசாமியின் குணச்சித்திர நடிப்பும் சோவும் ஏ. கருணாநிதியும் நடத்தும் நகைச்சுவை காட்சிகளும் படத்திற்கு மிகவும் பெரும் பலமாக அமைந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. வெளியாகி அனைத்து திரையரங்குகளிலும் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி படமாக உருவெடுத்த திரைப்படம்தான் லட்சுமி கல்யாணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.